ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு foodvsthamizha சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காடை. இதில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சிக்கன் நார்மலாக நம்ம சாப்பிட்றோம்ல, அதை விட இதில் வந்து புரத சத்து அதிகமாக இருக்குது. தெளிவாக சொல்ல போகணுன்னா படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா உற்சாகமாக எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ உயிர் சத்துக்கள் இதில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. சரி வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து செஃப் கிட்ட வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா காடை நிறையா மசாலா பொருளாக வச்சுருக்காரு. சரி ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க காடையை வச்சு? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காடை தந்தூரி பண்ண போகிறோம் வித்து நெய்யை யூஸ் பண்ணி. அதாவது நெய் வந்து ஸ்மெல்லுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே சூப்பர், நெய்யில் பண்ண போகிறோம். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டில் செஞ்சு தருவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வந்து நம்மளுக்கு முழுசாக இருக்குது, இஞ்சி பூண்டு எல்லாமே முழுசாக வச்சுருக்கீங்க. இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க? இதில் இல்லை ஆக்சுவலி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையாலே இடித்து மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் எல்லாம் இதாக வச்சுருக்கேன். மசாலாலாம் அரைச்சி எடுத்துட்டீங்க, இதை வந்து நம்ம இடித்து ரெடி பண்ண இதை மட்டும் நம்ம கையால் இடித்து ரெடி பண்ண போகிறோம் எல்லாத்தையும் மசாலா. ஓகே சூப்பர், நம்ம கையாலே அரைச்சி மசாலா ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்க போது. எப்படி செய்கிறான்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மிளகு, இதை நம்ம முழுசாக இது பண்ணுறது, இதை நம்ம இடிக்க போகிறோம் இப்போது. ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகு வந்து நல்லா இடிச்சிருக்காங்க. ஓகே, நல்லா பவுடராக இருக்குது. செஃப் அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து நம்ம இது கூட பூண்டையும் சேர்த்து இடிக்க போகிறோம். பூண்டு ரொம்ப போட்டிங்கன்னா வாடையாக இருக்கும், அதனால நான் கம்மியாக போட்டு இடிச்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மிளகும் பூண்டும் போட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே இஞ்சியும் சேர்த்து இடிக்க போகிறோம். ஒரு பல் எடுத்து இடிக்க போகிறேன். ஓகே, நீங்கள் இடிக்கும் போதே நல்லா வாசனை வருது. ஓகே செஃப், இப்போ வந்து நம்ம மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இடிச்சாச்சு. ஓகே, அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கலக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் சும்மா லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். 65 மசாலா வீட்டிலே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது. தேவையான அளவு உப்பு. இப்போ புளிப்புக்கு தேவையான அளவுக்கு லெமன், விதையை நீக்கிக்கணும். நம்ம செஃப் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நெய் லைட்டாக கலந்துக்க போகிறோம். இப்போ கலக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை எடுத்து ஒரு தனியாக ஒரு ஏனத்தில் வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காடையை இதில் எடுத்து போட்டு நல்லா கலக்க போகிறோம், வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செஃப் வந்து மசாலாவை வந்து நல்லா காடையில் அப்ளை பண்ணிட்டாரு. ஸோ பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த காடையை வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிட வேணாம். அதாவது இந்த காடை வந்து கால் ஆடு, அரை முயல், முக்கால் உடம்புக்கு வந்து சமம்னு சொல்லுவாங்க ஒரு காடை. ஸோ வந்து காடை வந்து நீங்கள் வந்து ஒரு கோழி கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு கோழியில் வந்து அதிக ஃபேட் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது காடையில் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, இந்த காடையோட பயன்கள்லாம் இப்போ நாங்களே சொல்கிறோம், நீங்கள் நினைக்காதீங்க. தலைமுறையாக முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் சொன்னது இதோட பயன்கள்லாம். இப்போ வந்து சைனா ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து காடைகள்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ தான் நம்ம வந்து இந்தியாவில் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அதிகமாக. பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்தில் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காட்டில் கிடைக்கிற வந்து காட்டு காடையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபடாதீங்க. நம்மளுக்கு வந்து கடையிலே வந்து வளர்ப்பு காடை கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வீக்லி 1 டைம் 2 டைம் சாப்பிட்டிங்கன்னா அதுவே வந்து உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இதை 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டோன்னா நம்ம எடுத்து சமைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் கறி சாப்பிட்றதுக்கு.
சரி ஓகே, ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் இந்த காடை வந்து ஊறிட்டு இருக்கட்டும் மசாலாவில். விறகுலாம் எரிஞ்சு நல்லா தானே ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம செஃப் வந்து ரெடி பண்ணிருக்காரு. அது என்னன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்காரு பனைமட்டையில். ஓகே, அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போது தான் தெரியும். நம்ம செஃப் எடுத்துகிட்டு வந்து வைங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வா 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 சூப்பருங்க. உண்மையாகவே இது ரெடி பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. 2 ஹவர்ஸாக ஊற வச்சிருக்க அந்த காடை எடுத்துகிட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மசாலா நல்லா ஊறி இருக்கு. இதை நம்ம எடுத்து இப்போ கிரில்ல போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம செஃப் வந்து காடையை திருப்பிட்டாரு. ஸோ திருப்பும் போது பார்த்தீங்கன்னா நல்லா காடை வெந்திருக்கிறது க்ளீனாக தெரியுது, வீடியோவில் பாருங்கள். இது மேலே வந்து இப்போ நெய் அப்ளை பண்ண போகிறாரு செஃப். எதுக்காக இது மேலே நெய் வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நெய்லாம் அப்ளை நல்லா பண்ணும்போது அப்ளை பண்ணிட்டுங்க. ம், நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா தான் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஈவனாக வெந்திருக்கும். இன்னொன்று என்னென்னா இது நல்லா வெந்துடும், நெய்யை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. அந்த நெய் அது ஃபுல்லாக இதாகிடும், அப்ளை ஆகிடும். அதுக்காக தான் நம்ம நெய் யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இதை பார்க்கும்போதே எப்போ டேஸ்ட் பண்ணலான்றது தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம சீக்கிரம் டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. செஃப் ரெடி ஆயிடுச்சா? இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த செட்டை இதில் வச்சுருவோம். ஓகே, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கு. அடுத்த காடாயை மசாலா அப்ளை பண்ணதை வந்து நெருப்பில் வைக்கிறோம். ஓகே செஃப், நல்லா கறி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலே இப்போ நெய் அப்ளை பண்ண போகிறீங்களா? ஆமாம், இப்போ நம்ம மேலே நெய் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்வாஹா, ரெண்டாவதுக்கு ஸ்வாஹா, மூணாவதுக்கு ஸ்வாஹா. செஃப், நான் உங்களை செஃப்னு சொல்லி இந்த வீடியோவில் பிரபலப்படுத்தலாம் பார்த்தா நீங்கள் ஸ்வாகா வாகான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னன்னு புரியல. சரி ஓகே, நமக்காக உயிரே விட்டுருக்காங்க இவங்கெல்லாம். சரி ஓகே, நாங்கள் இப்போ எங்களோட செஃப்பை வந்து நாங்கள் செஃப்னு சொல்லி கூப்பிட்றதுனால இவரை வந்து நீங்கள் விஜய் டிவி தாமுன்னுலாம் நினச்சிட வேண்டாம். இவரும் எங்களோட ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த மாதிரி செஃப்னு கூப்பிட்டா தான் இந்த மாதிரி நான் வந்து சமையல் செய்வேன், வீடியோ பண்ணுவேன்னு சொன்னார். ஸோ மனசை கல்லாக்கிட்டு தான் நாங்கள் வந்து அவர் செஃப்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ முடிய போது இனிமேல் நம்மளுக்கு வந்து அவரோட ஹெல்ப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவரோட இன்ட்ரோடக்ஷனை சொல்லிடுறேன். நம்ம சேனலோட ஃபுட் வர்சஸ் தமிழா சேனலோட செஃப் அவர் தான். அவர் நேம் வந்து தமிழ்னு சொல்லும்போதே தமிழ்நாடே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ பார்க்கலாம், நல்லா ஹீட் ஆகிருக்கு, நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கிட்டுருக்கு. நம்ம செஃப் எங்கே போயிருக்காரு? இங்கே தான் இருக்காரு. செஃப் சொல்லுங்கள், இது நீங்கள் வந்து எங்கே கற்றுக்கிட்டீங்க இந்த சமையலை? ஓ, நீங்களே ஏதோ வீடியோ பார்த்தா கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர், ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இதை பார்க்கும்போது எனக்கு வந்து சிக்கன் பக்கோடா சாப்பிட்ற ஃபீல் தான் வருது. ஸோ நம்ம செஃப்புக்கு உண்மையிலே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அவ்வளோ பிரம்மாண்டமாக பயங்கரமாக செஞ்சு வச்சுருக்காரு. ஸோ இதை இப்போ டேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கறி நல்லா வெந்திருக்கு. ஓகே, எனக்கு வந்து லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதை டேஸ்ட் பண்ணுறேன்.
சான்ஸே இல்லைங்க, செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. மசாலாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அவர் வந்து கையிலே இடித்து ரெடி பண்ணான்னு சொன்னார். ஸோ அதை சாப்பிடும்போது அந்த ஃபீல் எனக்கு தெரியுது. அந்த பெப்பர், அந்த காரம் சாரெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ செஃப்போட கைப்போக்கத்தை அடிச்சுக்க இந்த பிரபஞ்சத்திலே ஆள் இல்லைங்க. ஸோ இதை நான் உண்மையிலேயே இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு செஃப். நீங்கள் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணணும், நிறைய இந்த மாதிரி எங்களுக்காக சமைச்சு தரணும். ஸோ இதை பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கிறது க்ளீனாக தெரியுது பாருங்கள். ஸோ சான்ஸே இல்லை, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ வீட்டில் எல்லாருமே இதை வந்து பண்ணி பாருங்கள். வீக்லி 1 டைம் காடை எடுத்து செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட் வர்சஸ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.